கீதா பரிச்சயப்படுத்த பிறகு சிறப்பான முறையில் தகவல் உரிமை கூட்டமைப்பை இயக்கி வருகின்றார். வரவேற்புரையில் அனைத்து பெயர்களையும் சொல்லி அழைத்ததனால் மீண்டும் அந்த பெயர்களை சொல்லி நேரம் கடத்தாமல் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையாளர் மலர், பொங்கல் மலர், ஒவ்வொரு ஆண்டு மலர் வெளியீட்டிற்கும் ஆணைமுத்து ஐயா அவர்கள் எப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருந்து செயல்படுவாரோ அதே போல அவருடைய மறைவுக்கு பின்னாலும் அந்த அமைப்பில் இருந்த தோழர்கள் ஒவ்வொருவரும் உணர்வோடு, அர்ப்பணிப்போடு, சமுதாய அக்கறையோடு, தனிப்பட்ட நலன்களை எதிர்பார்க்காமல் செய்கிற ஒரு அர்ப்பணிப்பு மிக்க அரசியல் செய்கின்ற மாபெரும் தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கேன். மிக சுருக்கமாக செய்திகளை நாம் பகிர்ந்து செல்ல வேண்டும். ஆணைமுத்து அடிப்படையான மனிதகுலத்தின் சிக்கலை, இந்திய மனிதர்களின் சிக்கலை மிக அழகாக ஒருங்கிணைத்தவராக இருக்கிறார். மார்க்சியம், அதே போல தேசிய சிக்கல், வர்ணசாதி சிக்கல், இந்த 3 சிக்கலையும் ஒன்று சேர்ந்து நாம் எதிர்த்தால்தான் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே மனிதர்கள் சுதந்திரமாக சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற தன்மையில் பெரியாரியத்தை செம்மைப்படுத்தி ஆவணப்படுத்தியவராக ஆணைமுத்து இருக்கின்றார். இன்றைக்கு ஒன்றுக்கு எதிராக ஒரு கருத்தோட்டங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பார்ப்பனியம் என்பது சூதானது, சூழ்ச்சியானது, வஞ்சகமானது, நவீன காலத்திலும் தனது முகங்களையும் மாற்றிக்கொண்டு பல்வேறு விடயங்களை அராஜகத்தின் அடிப்படையில் நிறைவேறுகிறது. இதற்கு அடிப்படையான காரணங்களை நாம் பார்க்கும் போது வரலாற்றில் இருக்கிற செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். அதிலே மிக குறிப்பாக இதே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் என்பது ஒரு பௌத்த கோயிலாக அது இருந்திருக்கிறது. மணிமேகலை இங்கே வந்தார்கள், மணிமேகலை கோயிலாக அது இருந்தது என்று வரலாறு சொல்கிறது. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலே அழகர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமண மத துறவி, மிகப்பெரிய ஒரு துறவி ஆய்வாளர், சமணமும் பௌத்தத்துக்கு கூட கண்டது. அப்படி சமணமும் பௌத்தமும் வாக்குவாதம் செய்தார்கள். இந்த காமாட்சி கோயிலில் வாக்குவாதம் செய்த பிறகு தோற்றவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடும். அப்படி அந்த பௌத்த கோயிலிருந்து தோற்ற புத்த பிக்குகள் தேரர்கள் என்று சொல்வார்கள். அந்த தேரர்கள் அவர்கள் எல்லோரும் இந்த ஊரை விட்டு வெளியேறி இலக்கிக்கு போய்விட்டார்கள். அது சமண மடமாக 10ஆம் நூற்றாண்டு வரை அந்த காமாட்சியம்மன் கோயில் இருந்தது. காமாட்சியம்மன் கோயிலை சுற்றிக்கக்கூடிய பகுதிகளிலே இன்றைக்கும் எஸ்எஸ்கேவி போன்ற இடங்களில் போட்டி பார்த்தால் சமண தூண்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த இடத்தை சங்கராச்சாரியா அவர்கள் 255 வரலாறு 50 ஆண்டு வரலாறு தான் சங்கராச்சாரியர்கள் உண்டு. இவங்க கும்பகோணத்திலிருந்து அதை கைப்பற்றி ஒரு இந்து கோயிலாக அதை மாற்றி இருக்கிறார்கள். ஒன்று, அப்போ ஒரு ஆக்கிரமிப்பு என்பது அவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு தூண்மை காரணங்களை சொல்லி அங்கே ஆக்கிரமிப்பு செய்வது ஒரு வேலை. 2வது, இதே காஞ்சிபுரம் சார்ந்த நந்தி கலம்பகம் என்ற ஒரு நூல், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருவாரூர் போயிட்டு வந்தாங்க. திருவாரூர்ல தமிழ்நாட்டிலே பெரிய குளம் இருக்கு. அந்த பெரிய குளம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு கரையிலிருந்து ஒரு கரைக்கு நீந்தி போக முடியாது. அதையும் சமணனுடைய குடியிருப்புகள் அந்த கரையோரத்தில் இருக்கின்றன. அன்றைக்கு அதாவது 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு பகுதியிலே பக்தி இயக்கம் என்ற பெயராலே ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாம் வந்தபோது அவர்கள் பேசிய பக்தியை தவிர அவர் செயலெல்லாம் வன்முறை தான். இந்த வன்முறையை அவர்கள் மிக மென்மையாக, அது ராஜதந்திரமாக தீபம் ஏற்றுவது, குடல் ஏற்றுவதெல்லாம் அவர் சொல்வார்கள். பக்தி என்றெல்லாம் பேசுவார்கள். அப்படி கரையோடு இருந்த சமணர்களை எல்லாம் திருவாரூர் கோயிலே அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு அந்த குடத்தை அகலமாக்கி சமணர்கள் எல்லாம் வெளியேற்றினார் என்பது ஒரு வரலாறு என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தி, இந்த காஞ்சிபுரத்திலே நந்தி கலம்பகம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் இந்த காஞ்சிபுரத்தை பற்றி. அந்த நந்தி கலம்பத்தை என்ன சொல்கிறார், செல்லாட்டை எல்லாம் போற குறித்து வெற்றி பெற்று சொல்கின்றார்கள். அவர் திருவாரூருக்கு மனைவியோடு போனார். மனைவியோடு போன போது கடவுளுக்கு வைத்திருந்த மலரை, பூவை அந்த ராணி எடுத்து முகந்து விட்டார். முகந்த உடனே அந்த அங்கிருந்த பார்ப்பனர் புரோகிதர் அவர் என்ன பண்ணாரா, அந்த அம்மையாருடைய மூக்கை விட்டார். மாப்பாடு கட்சி மலரை முகத்ததுக்காக மூக்க ராணியுடைய மனைவி. உடனே ராஜா வந்தாரா, என்ன நடந்தது கேட்டாரா. கேட்டவுடனே அவர் சொன்னாரா, தவறு செய்து விட்டாரு. பாப்பாட பார்த்து சொன்னாரா, கைதான இந்த மலரை செய்ய வைத்தாரா. இது கதை. இது சொல்லப்பட்டிருக்கு நந்தி கலம்பகத்துல. அதே நந்தி கலம்பகத்தின் அந்த நந்தி
முத்துவர்மனை பற்றி சொல்லுகிற போது காஞ்சிபுரத்தினுடைய நம்முடைய செங்கோல் கொள்ள வேண்டிய என்பது கலைஞர்கள், அதாவது சதுராடக்கூடிய கலைஞர்கள், பாடம் சொல்லித்தர்கள், பாட்டு சொல்லிக்கூடிய கலைஞர்களாக அவர் இருக்கிறார்கள். அந்த மன்னனை நந்திக்கிழமை மன்னனை வீழ்த்துவதற்காக அவருடைய சகோதரர் எப்படியாவது வீழ்த்து விட்டு மன்னனாக வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து பல முனைகளில் முயற்சி செய்கிறார். அப்படியான ஒரு முறைகளிலே அவர் பாடலை பாடி, அதாவது கலம்பகம் பாடினா கடைசியில் செத்து போனோம், அப்படி ஒரு பழக்கம் வச்சிருக்கான். பெரியார் ஏன் நாட்டு சொன்னா மொழியிலே இருக்கிற மூட நம்பிக்கை பரப்பப்பட்டதனால், பக்தியை பரப்பப்பட்டதனால், பக்தியின் பிறகு மக்களை மயக்கியதனால், சீரழித்ததனால் தான் அதை பெரியார் இருக்கிற அதுக்கு இந்த தமிழ் பயன்படுத்துகிறார்கள் தான் காட்டு விளையாட்டு சொல்லி சொன்னார். நம்ம ஆளுக்கு கூட்டா வச்சுப்பான், சோத்துல கருதுல எட்டு போட்டுக்கலாம், அதை மெழுகிறார் தான் இருக்கிறான். அப்படி அந்த நந்திக்கிழமை செய்திகளிலே அந்த தமிழ் பாடலை எழுதுகிறான். எழுதிட்டு பாடினா நான் காஞ்சிபுரத்தை அப்படி பாடிக்கொண்டு வந்த போது அந்த சதுராடக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பாடலை மயக்கி அந்த புலவனை அடைத்து தனது இடத்திலே வைத்து பாடலை எல்லாம் பாட்டு கேட்டு இன்புட்டாராம். இன்புட்டு அந்த பாடல்களை அவர் மனப்பாடம் செய்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தாராம். பாடிக்கொண்டிருந்த போது ஒரு காவலர் இதை கேட்டு இது மன்னனை சாக வேண்டும் என்று சொல்கிற பாடலாக இருக்கிறது, மன்னனுக்கு எதிரான சதி என்று சொல்லி அந்த பெண்மணியை கைது செய்து அரசர் விசாரிக்கிறார். விசாரிக்கிற போது இந்த பாடலை ஒரு புலவன் எழுதினார். அந்த புலவனை கூட்டம் தானா அந்த பாடலுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பனை மட்டை, அதாவது தென்னை மட்டையில் ஓலைகள் கொட்டாய்கள் அமைத்து ஒவ்வொரு கொட்டாயும் ஒரு பாட்டு கொடுத்துருந்தான். கடைசி பாட்டுக்கு உடன்கட்டை எழுவதை போல கட்டைகளை அடுக்கி அந்த கட்டையிலே மன்னன் படுத்துக் கொள்ள வேண்டுமா, அதிலே படுத்துக் கொண்ட பிறகு அவன் எரிந்து போக வேண்டும் என்ற வகையில் 100 பாடல்களை பாடி எரிந்து போனதாக சொல்கிறார்கள். இப்படி காலந்தோறும் பார்ப்பனையும் சூழ்ச்சியாலும் மஞ்சளத்தாலும் தான் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது பக்தி என்பதால் இன்றைக்கும் அதை தீபம் என்று ஏமாற்றுகிறார்கள். விழிப்போடு இருக்க வேண்டும். ஆணைமுற்றி இந்த கோணத்தில், பெரியார் இந்த கோணத்தில் பார்ப்பனை எதிர்ப்பு என்பதை மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள், அம்பேத்கர் மாற்றினார்கள். இன்றைக்கு ஒரு தேவையான சொல்லி வாய்ப்பு நன்றி